தமிழின் சிறந்த 100 கதைகள் வரிசைப்படுத்தியவர் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன். மதினிமார்கள் கதை, கோணங்கி சிறுகதை. உடனே அடையாளம் கண்டுவிட்டான். சந்தேகமில்லாமல் இவன் கேட்ட அதே குரல், அதே சிரிப்பு, வியாபாரம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் சலிப்பில்லாத அதே பேச்சு. ஆவுடத்தங்க மதினியா? சாத்தூர் ரயிலடியில் வெள்ளரிக்காய் விற்கிறவனை சேர்த்து கொண்டு ஓடி வந்தவள் என்று கேள்விப்பட்டிருந்த நம்மூர் மதினியா இப்படி மாறி போனால் என்ன வந்தது இவளுக்கு? இத்து நரம்பாகி போனாலே இப்படி. இவளை காணவும் தான் பழசெல்லாம் அலைபாய்ந்து வருகிறது. பிரிந்து போனவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? அவர்களெல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? பிரியத்துக்கு உரியவர்களை எல்லாம் திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. எங்கே அவர்கள்? அவன் வந்த ரயில் இன்னும் புகைவிட்டபடி புறப்பட தயாராய் ஜன்னலோரம் போய் நின்று பூ கொடுக்கிற நஞ்சி நறுங்கி போன ஆவுடத்தங்க மதினியை பார்த்தான்.